அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு புதியதொரு அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். வெளிப்படை உண்மை. இது மிக முக்கியமான ஒரு அலகு பிள்ளைகள். இந்த அலகு உண்மையிலேயே தெளிவாக இந்த அலகை நீங்கள் கற்றுத்தரும்போது அவதானிக்காமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பாடம் நிச்சயமாக ஒரு கஷ்டமான ஒரு பாடமாகத்தான் அமையும். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த பாடத்தை கற்றுத்தரும்போது கட்டாயம் இதை என்ன விடயம் சொல்லப்படுகின்றதுங்கிற விடயத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அலகு உங்களுக்கு முழு பிரயோசனத்தை தரும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வெளிப்படை உண்மையில 5 வெளிப்படை உண்மை பற்றி படிக்க இருக்கின்றோம். வெளிப்படை உண்மை 1, வெளிப்படை உண்மை 2, வெளிப்படை உண்மை 3, வெளிப்படை உண்மை 4, வெளிப்படை உண்மை 5. இந்த 5ஐயும் இன்றைய நாள் வகுப்பினூடாக உங்களுக்கு பூர்ணமாக விளங்கப்படுத்தப்பட மாட்டாது. இன்று முதலாவது வெளிப்படை உண்மை மாத்திரம்தான் உங்களுக்கு தெளிவான முறையில் விளங்கப்படுத்தப்பட உள்ளது. ஆகவே அனைத்து மாணவர்களும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த காணொளியை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்க்கும்போது இந்த முதலாவது வெளிப்படை உண்மை உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப நேரடியாக இந்த முதலாவது வெளிப்படை உண்மை 1க்கு செல்வோம். இந்த முதலாவது வெளிப்படை உண்மை 1 என்பது என்னன்னு சொன்னா 2 தரவு தரப்படும். தெளிவாக பாருங்கடா. இந்த 2 தரவும் ஏற்கனவே தரப்பட்டிருக்கு. ஏயும் பியும் சமனாம். இன்னும் ஒரு தரவு ஏயும் சியும் சமனாம். இந்த 2 தரவில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய மற்றும் ஒரு தொடர்பை எழுதுகன்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த 2 தந்த தரவுலையும் பாருங்க ஒரே தெரியாக்கணியம் 2லையும் காணப்படும். 2 தரவுலையும் ஒரே தெரியாக்கணியம் காணப்படும். அந்த தெரியாக்கணியத்தை நீங்க பார்க்கும்போது ஏயும் சமனா இல்லையா? சமன். அப்ப ஏயும் சமன் என்று சொன்னா நீங்க எடுக்கக்கூடிய மற்றும் ஒரு தொடர்பு பியும் சியும் சமனாக இருக்கும். பியும் சியும் சமனாக இருக்கும். இதுதான் முதலாவது வெளிப்படை உண்மை 1. அதுக்கான நோட் என்னன்னு சொன்னா ஒரே கணியத்திற்கு சமமான கணியங்கள் ஒன்றுக்கொன்று சமனாகும். ஒரே கணியத்துக்கு பாருங்க சமமான கணியங்கள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குமாம்? சமனாக இருக்குமாம். அதாவது ஏயும் சமன் என்று சொன்னா பியும் சியும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப இது சம்பந்தமான உதாரணத்தை நான் இங்கே எழுதி கொள்றேன் பாருங்கடா. நீங்க ஃபுல்லா இதை நோட் தரவு கோப்பில நோட் பண்ணி போட்டு அதற்கு கீழே தான் இந்த முதலாவது உதாரணத்தை நோட் பண்ணணும். நான் இங்கால ஓரத்தில் நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க ஏபிசி ஏபிசி சமன் 30 பாகை PQR சமன் 30 பாகை என்று தரப்படுது. இதுல இருந்து நீங்க பெறக்கூடிய மற்றும் ஒரு தொடர்பு யாது என்று கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று தெளிவாக அவதானித்து கொள்ள வேண்டும். தரப்பட்ட 2 தரவுலையும் சமனான சோடி ஒரு இடத்திற்கு பெருமானமோ அல்லது தெரியாக்கணியமோ சமனாக 2 தரவுலையும் ஒரு தெரியாக்கணியம் அல்லது பெருமானம் சமனாக இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். 30 பாகையும் சமன் ஆக இருக்குது. 30 பாகை பெருமானம் இந்த கோணம் சமனாக இருந்தா பாகை சமனாக இருந்தா அங்கால தரப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப ஏபிசி சமன் PQR என்று அந்த தொடர்பு கிடைக்கும். அப்ப ஏபிசி சமன் PQR. அப்ப 30 பாகையும் சமன்டா இங்க வார ஏபிசியும் PQRம் ஒன்றுக்கொன்று சமன். இதான் முதலாவது வெளிப்படை உண்மை 1. இதே போன்று இன்னும் ஒரு தொடர்படுத்தீங்கடா ஏபி சமன் 8 சென்டிமீட்டர் PQ சமன் 8 சென்டிமீட்டர். பாருங்க நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று தெரியாக்கணியம் அல்லது பெருமானம் இல்லாட்டி அந்த கோணங்கள் பேர் எங்கேயாவது அந்த உறுப்புகள் சமனாக இருக்காங்கிறத பார்க்கும்போது
8 சென்டிமீட்டரும் 8 சென்டிமீட்டரும் சமனா இல்லையா? அப்ப இந்த ரெண்டு கணியம் ரெண்டும் சமனாக இருந்தா மற்றைய உறுப்புகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஆகவே ஏபியும் PQவும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இதுதான் முதலாவது வெளிப்படை உண்மை ஒன்று தொடர்பான சில உதாரணங்கள். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். பயிற்சியான மூன்றாவது உதாரணத்தை பாருங்க. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது A, B என்னும் புள்ளிகள் OA சமன் AB ஆகுமாறு அமைந்துள்ளன. OAயும் ABயும் சமன் ஆகுமாறு அமைந்துள்ளன. பக்கங்களுக்கு ஏற்ப முக்கோணி ABO எவ்வகை முக்கோணி என கூறுக. பக்கங்களுக்கு ஏற்ப நீங்க கிரேட் 7ல முக்கோணிய பக்கங்களுக்கு ஏற்ப 3 வகைப்படுத்தலாம், கோணங்களுக்கு ஏற்ப 3 வகைப்படுத்தலாம் என்று படித்திருப்பீர்கள். பக்கங்களுக்கு ஏற்ப என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், சமபக்க முக்கோணியா, இரு சமபக்க முக்கோணியா, சமனில் பக்க முக்கோணியா என்று அந்த கேள்வி கேட்கப்படுது. கோணங்கள் அடிப்படையில் கேட்டாதான் கூர்ங்கோண முக்கோணியா, செங்கோண முக்கோணியா, விரிகோண முக்கோணியா என்கிறத நீங்க தீர்மானிக்க வேண்டும். இது கேள்வியை தெளிவாக வாசித்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள். பக்கங்களுக்கு ஏற்ப முக்கோணி ABO எவ்வகை முக்கோணி என்று கேட்கான். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போன்று சமபக்க முக்கோணியா, இரு சமபக்க முக்கோணியா அல்லது சமநில் பக்க முக்கோணியா, அந்த 3 சொல்லப்பட்ட அந்த 3 முக்கோணில எந்த பக்க முக்கோணிங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணிக்கொள்ள வேண்டும், நிறுவிக்கொள்ள வேண்டும். அப்ப இதை எப்படி செய்து கொள்வதுன்னு சொன்னா தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கடா. ஒரே ஒரு தரவு மட்டும் தரப்படுது. OAயும் ABயும் சமன் என்று தரப்படுது. OAயும் அதை நோட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, OAயும் AB, இந்த OAயும் டபுள் கோடு போட்டா ABக்கு டபுள் கோடு போறேன். OAயும் ABயும் சமன் என்று தரப்பட்டு அதை படத்துல குறித்து காட்டி போட்டு 2 பக்கம் சமன்ங்கிறதால இரு சமபக்க முக்கோணி என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அப்ப தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்க. இந்த படத்தில இருந்து, தரப்பட்ட படத்தில இருந்து நாம இன்னும் ஒரு தொடர்பை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு அவன் தரல, ஏன்னு சொன்னா அது உங்களுக்கு தெரிந்த ஒரு தொடர்பு என்கிறதால நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்காகத்தான் இதே போன்று ஒரு தொடர்பு தராமல் ஒரு தொடர்பை மட்டும் தந்து போட்டு இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப இதே போன்று ஒரு தொடர்பை நீங்க இந்த படத்தில இருந்து என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப என்ன தொடர்புண்டா, உங்களுக்கு தெரியும் வட்டத்திர மையம் O என்று சொன்னால் இந்த OAயும் அடுத்தது OBயும் சமன். அது உங்களுக்கு தெரிந்த விடயம். காரணம் கேட்டா வட்டத்தினுடைய ஆரை. அப்ப வட்டத்தின் ஆரை எப்படி இருக்கும்டா? ஒன்றுக்கொன்று சமன். AB வட்டத்தினுடைய ஆரையா? இல்லை, அது நான் மையத்தினூடாக போனா 2 பரிதி புள்ளியை தொட்ட மாதிரி மையத்தினூடாக போனா விட்டம், மையத்தினூடாக போகாம 2 பரிதி புள்ளியை தொட்ட அதனுடைய பெயர் நான் என்று சிறிய வகுப்புல படித்திருப்பீர்கள். இப்ப பாருங்க, இந்த 2 தொடர்புலையும் இருந்து நாம இன்னும் ஒரு தொடர்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப என்ன தொடர்பு உங்களுக்கு தெரியும். OAயும் சமன் என்று சொன்னா அங்கால வார AB என்ற எழுத்தும் OB என்ற பக்கமும் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். AB என்ற பக்கமும் OB என்ற பக்கமும் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப இந்த 3 தொடர்பை நாம் என்ன செய்வோம் என்றா தரப்பட்ட படத்துல குறித்து கொள்வோம். அப்ப முதலாவது தொடர்பை நான் குறித்து காட்டிட்டேன். செகண்ட் தொடர்பை குறித்து காட்டுவோம். OAக்கு ஏற்கனவே டபுள் கோடு போடப்பட்டிருக்கு. அது எதுக்கு சமன்? OB. அப்ப இங்கு 2 கோடு போட்டா OB என்ற பக்கத்துக்கு டபுள் கோடு போடுங்க. ஒத்த கோடு போட்டா ஒத்த கோடு போடணும். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ABயும் OBயும் சமன். ஆல்ரெடி தரவு குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 3 தரவும் இந்த படத்துல குறித்து காட்டப்பட்ட பின்னர்
அவன் கேட்ட கேள்வி என்ன? ஏபிஓ எவ்வகையான முக்கோணி என்று கேட்கான். இப்போ உங்களுக்கு படத்தை பார்த்தாலே இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். 3 பக்கமும் சமன் என்பதனால அதனுடைய பெயர் சமபக்க முக்கோணி. அப்ப எழுதி கொள்ள வேண்டும். ஆகவே முக்கோணி இப்படி முக்கோணி ஏபிஓ ஓர் சமபக்க முக்கோணி, சமபக்க முக்கோணி ஆகும் என்ற அந்த வசனத்தை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கட்டாயம் எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் வெளிப்படை 1. வெளிப்படை 1 தொடர்பான சில பயிற்சிகள். இதே போன்ற பயிற்சிகள் உங்களை பாட புத்தகத்தில் இன்னும் காணப்படுகின்றது. அதை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்க. அப்போ இவ்வளவு தான் இந்த முதலாவது வெளிப்படை உண்மை 1 இருக்கக்கூடிய விடயம் பிள்ளைகள். அப்போ இன்று முதலாவது வெளிப்படை உண்மை 1 என்ற அந்த சிறிய விடயம் மட்டும் வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு வெளிப்படை உண்மை 2, வெளிப்படை உண்மை 3 அது சோடியாக கற்றுத்தரப்படும். அதன் பிறகு வெளிப்படை உண்மை 4, வெளிப்படை உண்மை 5. அப்ப 2 வகுப்புகள்ல உங்களுக்கு இந்த வெளிப்படை உண்மை என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அப்ப இது சம்பந்தமான பயிற்சி உங்களோட குழுமத்தினூடாக பகிரப்படும். அந்த அனுப்பப்படுகின்ற வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில ஒவ்வொரு மாணவர்களும் கட்டாயம் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.